இப்போது ரொம்ப சாமர்த்தியமாக வைக்கிறாங்க. ஒரு 3வது மொழி ஒரு குழந்தை கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆமாம். நான் என்ன கேட்குறேன், நான் செய்கிற ஒரு செயலுக்கு ஒரு பொருள் இருக்கணும், ஒரு தேவை இருக்கணும். தேவை இல்லாமல் ஒரு 3வது மொழியை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாம்புடன் 101 நாள் கண்ணாடி கூண்டில் இருக்கிறார் அப்படின்னு. அந்த சாதனையில் எதுக்காக இருக்கிறாரு? அவருக்கு பெனிஃபிட்டா, பாம்புக்கு பெனிஃபிட்டா, நமக்கு பெனிஃபிட்டா? சில பேர் மூக்குலேயே 300 கிலோமீட்டர் பட்டாணி உருட்டினோம்மா, எதுக்கு உருட்டினான் அவன்? இந்த மாதிரி சாதனைகளுக்கு சமூகத்தில் என்ன தேவை இருக்குது, என்ன பயன்பாடு இருக்குது? ஈசா மையத்தில் எத்தனையோ பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. அந்த மடத்துக்குள்ளே போன பல பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்க வனத்தை ஆக்கிரமித்திருப்பதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. விதிகளுக்கு புறம்பாக அவர்கள் வந்து அந்த மயானத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ச்சியாக இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசன பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள், அதுவும் மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சியில் இருக்க வேண்டியவர்கள் தங்களுடைய தனித்த நடவடிக்கையாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு அரசு முறை பயணத்தை போல இங்கு வருவது என்பது நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற சட்டவிரோத நபர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்கள் மீது புகார் சொல்வதற்கு அஞ்சுவார்கள், அல்லது புகார் சொன்னவர்கள் புகார் மீது நடவடிக்கை வேண்டும் என்று கோருவதற்கு வலியுறுத்துவதற்கு அச்சப்படுவார்கள், அல்லது அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல்வேறு துறை சார்ந்தவர்கள், காவல்துறையினர், ஏன் நீதித்துறையினரே கூட ஒரு அச்சப்படுவதற்கான சூழல் இருக்கிறது. தீக்க நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்குது. மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறது உட்பட பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது குறித்து நம்மளோட பேச வந்திருக்க எழுத்தாளர் ஆதவ் தீட்சணை அவர்களிடம் கலந்துரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா தோழர்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தோழர், இப்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயம் பேசப்பட்டு வருது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை நிறுத்தியிருக்காமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை, ஸோ அது தொடர்ச்சியான விவாதங்களும் சர்ச்சைகளும் எழுந்துகிட்டே வந்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசு ஏன் இந்த கல்விக் கொள்கை இயக்க மறுக்குது? தமிழ்நாடு அரசியல் விவாத காலம் என்பது மும்மொழி கொள்கை இந்தி வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி இருக்க வேண்டும் என்று பாஜகவும் ஆர்எஸ்எஸும் விரும்புகிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஊடகங்களும் அதே விஷயத்தின் மீது கவனம் குவித்து வருகின்றன. ஆனால் உண்மையில் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்பது தேசிய கல்விக் கொள்கை, அதனுடைய உள்ளடக்கம், அது நம்முடைய குழந்தைகளை என்னவாக கட்டமைக்க விரும்புகிறது, இதுதான் நம்ம இப்போ பேச வேண்டிய விஷயம். கூடுதலாக பிஜேபி ஆட்சி அமைச்ச உடனே, குறிப்பாக மோடி வந்த பிறகு, அவங்க இந்தியாவினுடைய 12,000 வருட பண்பாட்டு வரலாற்றை இந்திய தன்மை உள்ளதாக நாங்கள் திரித்து எழுதப் போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த 12,000 வருட பண்பாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க இன்னொரு நிபந்தனையும் சொன்னாங்க. அது என்னன்னா, மேற்கத்திய தாக்கமும் இடது தாக்கமும் இல்லாமல் நாங்கள் ஒரு இந்திய தன்மை கொண்ட 12,000 வருட பண்பாட்டு வரலாற்றை எழுதப் போகிறோம்னு சொன்னாங்க. இப்போ அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழு, அந்த வரலாற்றை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஒரு மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் கிடையாது, சிறுபான்மையினர் கிடையாது, தென்னிந்தியர்கள் கிடையாது. அது அல்லாமல் அது வெறும் சர்மாக்களும் சாஸ்திரிகளும் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதி அடுக்கினுடைய மேலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு குழுவாக அது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பெரிய சர்ச்சைகள்லாம் எழுந்தது. அதை ஒட்டி அந்த குழுவை மாற்றி அமைக்கிறதா சொன்னாங்க. அப்படி மாற்றி அமைத்த அந்த குழுவிலையும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கலை. ஆனால் அந்த கல்வித்துறைக்கும் இந்த பண்பாட்டுத்துறைக்கும் ஒரு கலாச்சாரத்துறைக்கும் இடையில் ஒரு உறவு இருக்குது. அது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த 12,000 வருட பண்பாட்டு வரலாற்றை இவர்கள் மாற்றி எழுதிய பிறகு அதை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இந்திய வரலாறு பகுதியில் நாங்கள் இணைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது தேசிய கல்விக் கொள்கையில் அந்த 12,000 வருட வரலாற்றினுடைய
அடிப்படையில் இதனுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். வரலாற்று பாடங்கள், சமூக அறிவியல் பாடங்கள்லாம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க வரலாறுன்னு எதையோ சொல்லித்தர போகிறாங்க. அந்த வரலாறு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த வரலாறு உண்மையில் அவங்க கட்டமைக்க விரும்புகிற வரலாறு இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் ஆரியர்கள், அவர்களுடைய வேதங்களினுடைய அடிப்படையில் தான் இந்திய நாகரிகம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதம் என்பது தான் பழங்குடி மக்களினுடைய மொழிகள் உட்பட எல்லாவற்றுக்குமே தாய்மொழி. அது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத் அப்படி சொல்லியிருக்காப்புல. அப்போது இந்த ஆரியமயப்படுத்தப்பட்ட ஒன்றிலிருந்து இந்தியாவினுடைய பண்பாட்டு வரலாறு தொடங்குகிறது என்று அவர்கள் ஒரு விஷயத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க. அப்படி ஏன் அவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, எவரொருவருடைய பித்ரு பூமியும் புண்ணிய பூமியும் இந்தியாவாக இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இந்திய குடிமக்கள் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அப்போது இஸ்லாமியர்களுக்கு பித்ருபூமி இந்தியாவாக இருக்கிறது, அவருடைய புனித பூமி வெளியே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் அதை போலவே பித்ருபூமி தந்தையர் பூமி என்பது இந்தியாவாக இருக்கிறது, அவங்களுடைய புனித பூமி வெளியில் இருக்குது. அப்போ இந்த 2 விஷயங்களை சொல்லும்போது அவர்களை அந்நியர்கள் என்று சித்தரிப்பதற்கும் கட்டமைப்பதற்கும் அது வசதியாக இருக்கிறது. அப்போது அப்படி சொல்லும்போது ஆரியர்களும் வெளியிலிருந்து வந்தவர்கள் தானே, அதுதானே வரலாறு அப்படின்னு நம்ம பேசினா, இல்லை ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவங்கள, அவங்க இந்தியாவுடைய பூர்வக்குடிகள் என்று அவர்கள் ஒரு மோசடியான வரலாற்றை கட்டமைப்பதற்காகத்தான் இன்றைக்கி அவங்க 12,000 வருஷம் வரலாறு எழுத போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 12,000 வருஷம் வரலாறில் என்ன வரப்போகுதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் என்பது வேதத்திற்கு ஆரியர்களுக்கு முற்பட்ட நாகரிகம் என்று இதுவரைக்கும் வரலாற்றாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிற அந்த விஷயத்திற்கு மாறாக, அது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம். அந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பது ஆரியர்களுடைய நாகரிகம். ஆகவே சிந்துவெளியினுடைய மக்களே இந்தியாவினுடைய தொல்குடிகள்னு சொல்லக்கூடியவங்களே ஆரியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுவ போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியாக ஒரு வரலாற்றை திரித்து மோசடியாக கட்டமைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பாடப்புத்தகங்களுக்கும் வரப்போகிறது. அந்த பாடத்தை படித்து வளரக்கூடிய நம்முடைய குழந்தைகள் இந்தியாவை என்னவாக புரிந்து கொள்வார்கள்? இந்தியா என்பது ஆரியர்களுடைய பூர்வீக நாடு, ஆரியவர்த்தம்னு ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை தான் புரிஞ்சுக்குவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1692 மொழிகள்னு சொன்னாங்க இந்தியாவில். அது கடைசியில் இப்போ 109 மொழிகளில் வந்து நிற்கிது. இந்த 109 மொழிகள், அது இல்லாமல் பேச்சு வழக்கில் சில ஆயிரங்கள் இருக்கும் அந்த மொழிகள். இது எல்லாவற்றுக்குமே மூல மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி இதை தான் நம்ம குழந்தைகள் படிக்க போகுது. இந்த படிப்பதற்கு இசைவாக அவர்கள் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க போகிறாங்க. அதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இல்லை, அதான் அவங்களும் சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்க போகுதுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய புனித மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க, பகவான்கள் பேசின மொழின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதை பேசுறது, அது மொழி அழிஞ்சு வருது, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி இன்னும் அதை வலிமையாக்கிறதுக்கான அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? பகவான்கள் பேசின மொழி இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் இப்போ யாராவது போய் கேட்டு வந்தாங்களா? சொர்க்கத்துலேயோ நரகத்துலேயோ இவங்களுடைய பகவான்கள்லாம் பேசிட்டுக்கிறத இவங்க யாராவது கேட்டு வந்திருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது கேட்டு வந்தால் நம்மகிட்ட ப்ரூஃப் கொடுத்தா நம்மளும் கூட அதை படிச்சுட்டு போகலாமே. அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை, இவர்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வந்து ஹீப்ரூவில் தான் அவர் பேசினார்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் உருதுவில் தான் அரபியில் பேசினார்னு சொல்லுவாங்க. அதை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கு ஒரு புனிதத்தன்மையை கொடுப்பதற்காக அவர்கள் அதை கட்டமைப்பார்கள். ஆனால் அறிவியல் என்பதும் பரிணாம வளர்ச்சியில் நம்ம மொழி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேறையாக இருக்குல்ல. நீங்கள் சமஸ்கிருதம் என்பது இந்தியாவுக்கு யாரால் கொண்டு வரப்பட்டது? சமஸ்கிருதம் என்பது ஆரியர்கள் வழியாக வந்தது. ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க? ஆரியர்கள் இந்தியாவுடைய பூர்வக்குடிகளில் அவங்க வெளியிலேருந்து வந்தாங்க. இப்போ வெளியிலேருந்து வந்ததுக்காக கைபர் பாலன் கணவாயில் திறந்து தான் இருக்குது, போங்க நான் சொல்கிறாங்க இல்லையே. இந்த மண்ணில் வந்து கலந்து இந்த மண்ணில் மக்களோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாரும் இன்றைக்கி வெளியில் போகணும்னு சொல்ல முடியல. ரெண்டாவது, இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நான் தான் தூய ஆரியன் அப்படின்னு இன்றைக்கி பேச முடியாது. ஹிட்லர் மாதிரி பேச முடியாது. ஹிட்லர் காலத்தில் தூய ஆரிய இனத்தை தேடி உலகம் முழுக்க அலைஞ்சாங்க. சென்னைக்கு கூட வந்தாங்க, தூய ஆரியர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடி வந்தாங்க. அது இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கிற காலத்தில் இவங்க ஒரு ஆரிய மேலாதிக்கத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வரலாற்றை எழுதப் போகிறார்கள். அந்த வரலாற்றை பாடப்புத்தகங்களின் வழியாக நம்முடைய குழந்தைகளுக்கு புகுத்தப் போகிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு உண்மையை அவர்கள் சொல்வதாக இருந்தால் நாமும் சேர்ந்து நம்ம குழந்தைகிட்ட இதை தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு வரலாற்றாளராலும் ஒத்துக்கொள்ள முடியாத, எந்த ஒரு வரலாற்றாளரும் அங்கீகரிக்காத, இன்னும் சொல்லப்போனால் இது பொய் புரட்டு புனைவு என்று நிராகரித்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இவங்க இந்தியாவினுடைய வரலாறுன்னு சொல்லி நம்முடைய பாடப்புத்தகங்களை நம்முடைய குழந்தைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் சொல்கிறேன்.
அது அல்லாமல் இன்னொரு பக்கம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று ஒன்றை இன்றைக்கு அவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய புராண இதிகாசங்கள்லாம் இருக்கக்கூடிய கற்பனையான விஷயங்கள் அதையெல்லாமே அவங்க ஏற்கனவே இதெல்லாம் இந்தியாவினுடைய தொழில்நுட்பமாக இருந்தது, அறிவியல் வளர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அவங்க முன்னிறுத்த பார்க்குறாங்க. இப்போ அது ஏற்கனவே பல நேரங்களில் பேசின விஷயந்தான். புஷ்ப விமானம் அல்லது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி விஷயம், அப்புறம் வைஃபை இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க பேசக்கூடிய பல்வேறு அபத்தமான விஷயங்கள் எல்லாம் புராண இதிகாசங்களில் இருக்கக்கூடிய புனைவுகள். அதை எல்லாமே இவங்க உண்மையாகவே அது இருக்க போய் தான் அதெல்லாம் பதிவாகிருக்கு என்று அவங்க இன்றைக்கி அந்த புனைவுகள் எல்லாவற்றையும் உண்மை என்பதைப் போலவும் அவையெல்லாம் இந்தியர்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் என்பதாகவும் இன்றைக்கி வந்து அவங்க முன்னிறுத்த பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் தேசிய கல்விக் கொள்கை வரப்போகுது. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த ஒரு 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 நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் ஊடாக இங்கே வந்து ஒரு இந்திய பூர்வக்குடிகள் யார், இந்திய வரலாறு யாருக்கு தொடர்புடையது, இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம் என்று சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அது உலகுக்கு அறிவிக்கப்பட்டதனுடைய நூற்றாண்டு இது. இப்போ இந்த நூற்றாண்டில் தான் நீங்கள் ஆர்எஸ்எஸும் உருவாச்சு. நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா 1924 சிந்துவெளி நாகரிகம் அறிவிக்கப்படுகிறது. வேத காலத்திற்கு முற்பட்ட நாகரிகம்னு 1925 ஆர்எஸ்எஸ் உருவாகுது. அப்போது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பதட்டம் இருக்குது, அவங்களுக்கு தங்களை நிறுவிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ இந்துத்துவ அரசியலுக்கு இசைவாக வளர்ந்தவர்களை சரி கட்ட முடியல. அவங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த வம்பே வேணாங்கிறதுனால குழந்தைகள்கிட்டருந்தே இதை ஆரம்பித்து குழந்தைகளை அவர்கள் ஒரு வகையான பாடத்திட்டத்தின் கீழ் பயிற்றுவித்து அந்த குழந்தைகளை ஆரிய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தகவமைப்பு உள்ளவர்களாக நம்முடைய குழந்தைகளை அவர்கள் கட்டமைக்க விரும்புகிறார்கள். அதற்காகத்தான் அவங்க தேசிய கல்விக் கொள்கை. நமக்கு ஒன்றும் கல்வியை கொடுக்கறது அவங்க நோக்கம் கிடையாது. அந்த கல்வியின் பெயரால் நம்முடைய குழந்தைகளுடைய உளவியலை, கருத்துலகத்தை அவர்கள் கைப்பற்ற விரும்புகிறார்கள். அவர்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்க விரும்புகிறார்கள். அந்த மாற்றி அமைக்கிறதுல ஒரு பகுதி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்த மொழி சார்ந்த ஒரு விஷயம் என்பது ஒரு அம்சம்தான். ஒருவேளை நாளைக்கு இந்த எதிர்ப்பை எல்லாம் பார்த்து பாரதிய ஜனதா அரசாங்கம் நாங்கள் இனிமேல் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தப் போவதில்லை, இருமொழி கொள்கையை இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னால் கூட, அல்லது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருப்பதைப் போல 10,000 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை இதனுடைய நோக்கம் கல்வியை கொடுப்பதல்ல, மாறாக ஒரு இந்துத்துவ அரசாங்கம் இந்துத்துவ கருத்தியலுக்கு ஏற்ப வருங்கால குடிமக்களாகி நம்முடைய குழந்தைகளை தயார்படுத்துவதற்காக அது வருகிறது. அந்த கல்வியினுடைய அரசியல் என்பது இதுதான். நீங்கள் கல்வியினோட அரசியல்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றிய அமைச்சர் பிரதான் என்ன சொல்கிறாருன்னா, கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீங்கன்னு அப்படின்னு அவர் தமிழ்நாடு பார்த்து சொல்கிறாரு. கல்வி என்பதே அரசியல் தான். ஒரு சமூகத்தில் யார் படிக்கணும், எதை படிக்கணும், எப்பப்போ படிக்கணும், எப்போ படிக்கக்கூடாதுன்னு பேசுகிறதே அரசியல் தானே. ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய அரசியல், பொருளாதார, பண்பாட்டு மேலாதிக்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய அல்லது அதை மாற்றி அமைக்கக்கூடிய, அதன் மீது ஐயங்களை எழுப்பக்கூடிய, பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் விமர்சிக்கக்கூடிய ஒரு கல்வியை வழங்குவதற்கு அந்த நாட்டினுடைய ஆளுவர்க்கம் வந்து அவ்வளோ எளிதாக முன்வராது. அதற்கான ஒரு போராட்டம் வெளியில் நடக்காமல் அதுவாக இப்படி ஒரு கல்வியெல்லாம் வழங்காது. இப்போ வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த கல்வி முறையை கூட நீங்கள் அது மெக்காலே கிட்டேருந்து எல்லா நேரத்துலையும் நம்ம மெக்காலே மேலே பழியை போட முடியாது. நீங்கள் அன்னைக்கு அந்த கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கும் இன்றைக்கு அது இங்கே நம்மகிட்ட இருக்கிறதுக்கும் இதை இவர்கள் மாற்றி அமைப்பதற்கும் நீங்கள் அதுக்கு உள்ள அடிநாதமாக என்ன இருக்குது, அடிப்படையாக என்ன இருக்குன்னா, இந்த மக்களை இந்த சமூக அமைப்பை சரியென்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஒரு பண்படுத்துவதற்கு, நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கான ஒரு கல்வியை தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் கூடுதலாக ஒரு அரசு என்பதற்கு மேலாக போய் ஒரு அடிப்படையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு 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 கருத்தியல், அவங்களுக்கு இந்துத்துவம் என்கிற ஒரு கருத்தியல் இருக்குது. அந்த கருத்தியலுக்கு நம்மை தயார்படுத்துவதற்கு இவர்கள் பிரயத்தனப்படுத்துகிறார்கள். இதுதான் அரசியல். இந்த அரசியலை மறைப்பதற்காக தர்மேந்திர பிரதான் வந்து நீங்கள் அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி மோடி என்ன சொல்கிறாருன்னா, மொழியை வைத்து மக்களை பிளவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் மொழியை தாய் மாதிரி கூட சொல்கிறாரு. மொழியை தாய் மாதிரி சொல்கிறாரு. அது மாற்றாந்தாய் மாதிரி தமிழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் மாற்றாந்தாய்ங்கிறது வந்து அப்படி ஒன்றும் அவமதிக்கக்கூடியதாகவோ அல்லது அன்புள்ள அப்படி கூட சொல்ல முடியாது.
அது நமக்கு வந்து மரபாக சொல்லப்பட்டிருக்குது. மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்படுது. அது நம்ம அனுபவிக்கல. ஆனா அது உண்மை அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி மோடியினுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. ஆனா இப்ப அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது. அ நம்முடைய நாட்டினுடைய 22 தேசிய மொழிகளில் எந்த ஒரு மொழிக்கும் அல்லது எல்லா மொழிகளுக்கும் கொடுப்பதை விடவும் கூடுதலான தொகையை இந்திக்கும், சமஸ்கிருதத்துக்கும் அவர்கள் செலவழிக்கிறார்கள். இது எப்படி ஒரு தாய் எ மனநிலை எப்படி வந்து நீங்க தாய்னா மொழி தாய் அப்படின்னு சொன்னா, 22 மொழிகளையும் தாய்ன்னு பார்க்கணும். இல்லையா? அது எப்படி 22 மொழிகளையும் தாயா பார்க்காம, ஒரு மொழிய மட்டும் அல்லது இன்னொரு மொழிய மட்டும் தாயின்னு பார்க்குற கண்ணோட்டம் எங்கேருந்து வரும் அது? ஆனா மோடி நீங்க இப்படி இப்படி ஒரு சொல்றீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ம். ஆனா அவரு எங்க போனாலும் தமிழ் தான் சொல்றாரு, திருக்குறள்ல மேற்கோள் காட்டுறாரு. ம். அப்புறம் ஏன் அப்படி அவரு அப்படி எப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையில பார்ப்பாரு நீங்க சொல்றீங்க? அப்படின்னா அத ஒழிச்சு கட்ட போறாங்கன்னு அர்த்தம். இத வச்சு ஒழிச்சு கட்ட போறாங்கன்னு. காந்திய பத்தி அவங்க புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா உண்மையில அவங்க யார கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, கோட்சேவ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லையா? அதான் அவங்க கோட்சேவ வந்து கும்பிடுறவங்க தான், கோட்சேவனுடைய கருத்தியல முன்வைக்கிறவங்க தான் இவங்க வந்து நாடாளுமன்றத்தில போய் கும்பிட்டுட்டு உள்ள போனாரு. அந்த நாடாளுமன்ற கட்டடத்த காலி பண்ணி இன்னைக்கு அடுத்த கட்டடத்துக்கு போயாச்சா? இப்ப அரசியல் சாசனம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறாரு. இந்த தடவ உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள போம்போது. இன்னைக்கு இந்துத்துவ என்னது அகண்ட பாரத்துக்கான அரசியல் சாசனத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம்னு ஒரு கும்பல் அறிவிக்குது. அந்த கும்பல் மேல இவங்க நடவடிக்கை எடுக்கணுமா வேணாவா? இந்த நாடு ஏற்றுக்கொண்ட ஒரு 300 ஆண்டு கால அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடி விடுதலை அடைந்த ஒரு நாடு தனக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். நாங்கள் அகண்ட பாரத்துக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அரசியல் சாசனத்தை அவங்க உருவாக்கி விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். அவங்கள கைது பண்ணி இன்னைக்கு உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? தேச விரோதம்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டதுக்காக கைது பண்ணப்பட்டவங்க. ஒரு பத்திரிகையாளர் அவர் தன்னுடைய செய்தியை அவருடைய சமூக ஊடகத்தில் பகிர்ந்ததுக்காகலாம் யுஏபிஏவில் நீங்கள் கைது பண்ணிருக்கீங்க. பல்கலைக்கழக மாணவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 16 ஜேர்னலிஸ்ட்டுங்க யுஏபிஏவில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த நாட்டினுடைய இறையாண்மையுள்ள ஒரு நாடு அது ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் அகண்ட பாரதத்துக்கான அரசியல் சாசனம் தான். அகண்ட பாரதம்னு சொல்லும்போது அது நம்முடைய அண்டை நாடுகளினுடைய உறவுகளை எல்லாம் பாதிக்கும் என்ற வகையிலும் அண்டை நாடுகளினுடைய உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவன் சொல்கிறான்னா அதே வந்து நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்கு நல்லுறவுக்கு கெடுதலான விஷயந்தான். அப்போ அவங்க தேச விரோதிகள் தானே. அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க? இப்போ அரசியல் அவர் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை தமிழை வந்து போராட்டத்திலலாம் சொல்கிறாருன்னா தமிழுக்கு அவர் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க போகிறார்னு அம்பேத்கரை போராட்டத்தில் பூரா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நிலவரம்? அம்பேத்கர் சிலைக்கு காவி பெயிண்ட் அடிச்சது மட்டும் வந்து சேதாரம்னு நினைக்கக்கூடாது. அம்பேத்கருடைய உயிர்ப்பான எல்லா கருத்தியலுக்கும் எதிராக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒரு மதிப்புன்னு சொல்லுது. அம்பேத்கர் அதுதானே சொன்னார். அந்த ஒருவருக்கு ஒரு மதிப்புங்கிறத பாரதிய ஜனதா கட்சியிலேயோ அதனுடைய அரசுலேயோ அல்லது அதனுடைய மூல அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்லேயும் இருக்கா ஒருவருக்கு ஒரு மதிப்புன்னு? இது கிடையாது இல்லை. இப்போ தமிழை மோடி போகிற பக்கமெல்லாம் சொல்கிறாருங்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அவர் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் தலப்பாக கட்டிக்கிற மாதிரி அந்த ஊரினுடைய ஆடைகளை அணிந்து கொள்வதைப் போல் இது கூடுதலாக அவர் போகிற இடத்துல அவருக்கு வந்து ஒரு நம்ம இப்போ பேசுகிறோம்ல, அவர் போய் தமிழுக்கு போராடம் போகிறான், அவர் தமிழை தான் கொண்டாடுறாரு, அவர் போய் தமிழுக்கு விரோதமாக நினைக்கிறாரு. உங்களுடைய வாய் தமிழை பேசுகிறது. நீங்கள் செய்கிற வேலை என்ன? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்ற எந்த ஒரு திட்டமாவது தமிழில் பேர் இருக்கா? பீகாரில் இருக்கா? குஜராத்தில் இருக்கா? ஒன்றிய அரசினுடைய எல்லா திட்டங்களும் இந்தி அல்லது சமஸ்கிருதத்தில் தான் பேர் இருக்குது. நீங்கள் தமிழை அவ்வளோ நேசிக்கிறதா இருந்தால் ஒன்றிய அரசாங்கம் இந்த ஆண்டு அறிவிக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் தமிழில் பேரும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்களுக்கு பூரா தமிழில் பேர் வைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய அரசு அலுவலகங்களும் தமிழ் கட்டாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும், அலுவல் மொழியாக இருக்க வேண்டும்னு சொல்லுங்கள். ஒரு வாதங்கள் இப்படி நடந்துட்டு இருக்க அமைச்சர் பிரதான் என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கல்வி நிதியை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து நிதிநிலை வந்து மோசமாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இப்படி கொடுக்க வேண்டிய ஃபண்டும் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்க முடியும் அரசுனால?
இது இப்படி ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. 2வது இன்னைக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, புதிதாக தேசிய கல்விக் கொள்கையை வந்து அவங்க ஒரு நிபந்தனையாக மாத்துறாங்க. இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஏற்கனவே கொடுத்து கொண்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி. அந்த நிதியை கொடுன்னு சொன்னால், இல்லை நாங்கள் வந்து நீ இதை ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்போம்னு சொல்கிறது வந்து, இது ஒரு கந்து வட்டிக்காரங்க பாண்டு பேப்பரில் கையெழுத்து கேட்குற மாதிரி இது. அதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நிதி பயங்கரவாதம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிலிருந்து முருகன் கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் 11,00,000 கோடி என்னமோ 11,00,000 கோடியே நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டிலேருந்து சுரண்டி எடுத்துருக்கிறீங்க? இங்கிருந்து எடுத்துக்கொண்டதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கொடுத்து விட்டு அதை என்னமோ உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து நீங்கள் ஒட்ட சுரண்டி எடுத்த தொகை எவ்வளவு? அதை பகிரங்கமாக அறிவிப்பாரா? 2வது 5,000 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த 5,000 கோடி நஷ்டங்கிறதெல்லாம் அதுவே இட்டுக்கட்டிய பொய் என்று இன்றைக்கு அம்பலப்படுத்தியிருக்காங்க. மொத்தமாகவே அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கான 5 ஆண்டுக்கான நிதியே ஒரு 16,000 கோடி தான் என்னவோ. அதில் இந்த ஆண்டுக்கு ஒதுக்குனது 5,000 கோடி தான், 5,000 சில்லற கோடி. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 5,000 கோடி இழப்பு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது பூதாகரப்படுத்தி காட்டுவதற்காக ஒன்று. 2வது தமிழ்நாடு அரசினுடைய வீம்புக்காக வீராப்புக்காக 5,000 கோடி ரூபாயை மாணவர்களுக்கு வர வேண்டியதை அவர்கள் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்னு சொல்லுது. உண்மையில் யார் மேலே மக்களுடைய கோபத்தை நம்ம உண்மையில் திருப்பணும்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை இவ்வளவு காலம் வழங்காமல் இழுத்தடித்து விட்டு வழங்கி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற போது, அதற்கு இன்னொரு திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கற்கும் உரிமையை காவு கேட்கக்கூடிய விஷயம். அவருடைய கற்கும் உரிமையின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய கொடூர மனதினுடைய வெளிப்பாடு இது. அதனால் இதை நம்ம நிதி சார்ந்த இழப்பாக பார்க்கக்கூடாது. இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த குழந்தைகளினுடைய கற்கும் உரிமை மீது அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் என்று நாம் பார்க்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, இவ்வளோ சூழ்ச்சி இருக்குதுன்னு நீங்கள் பேசுமா சொன்னீங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவாதமும் அந்த கல்விக் கொள்கையை சார்ந்து இல்லாமல் மொழி ரீதியாக வாதங்கள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்குறது? இல்லை, அது அப்படி ஒரு வாதம் அந்த மாதிரி திசை திரும்பணுன்னு தான் பிஜேபி விரும்புது. அவங்க திட்டமிட்டு தான் அவங்க அப்படி அதை மாற்றுறாங்க. இல்லை, அது மூலிமா அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தான். இப்போ முன்னாடி காங்கிரஸ் இருந்தப்போ அதே மாதிரி மொழி ரீதியான போர் தமிழ்நாட்டில் இல்லை. காங்கிரஸ் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த எதிர்ப்பு ஒரு வேளை 1937 நடந்த மாதிரியோ அல்லது 65 நடந்த மாதிரியோ ஒரு தீவிரமடைந்து நீங்கள் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் முன்னாடி நடந்த மாதிரியாக ஒரு தீவிரமடைகிற ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு தந்திரமாக நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கை, காலவரையற்ற இருமொழி கொள்கை வந்து நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, அல்லது இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாது, சமஸ்கிருதம் திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்கலாம். நான் சொல்கிறது இது மொழி சார்ந்த பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆகவே நாங்கள் வந்து மும்மொழி திட்டத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம், நாங்கள் இருமொழி திட்டமே தொடரட்டும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை கையெழுத்து போடுங்க, அல்லது தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுங்க. உங்களுக்கு எதுக்கு தேசிய அளவில் நாங்கள் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கும் போது நீங்கள் எதுக்காக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க உயர்மட்ட குழுன்னு வந்து எதுக்கு போடுறீங்க? அதெல்லாம் கலைச்சிருங்க, உங்களுக்கு தனியாக எதுவும் வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த இந்தியே இல்லை, சமஸ்கிருதமே இல்லைன்னு சொன்னால் கூட தேசிய கல்விக் கொள்கை வந்து நம்ம எதுக்கணும்னு. முதல்வரும் கூட இன்றைக்கி அதான் சொல்லியிருக்காரு, 10,000 கோடி எங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் சரி, இந்த 10,000 கோடி நீ கொடுக்குறன்னு ஆசை வார்த்தை சொன்னாலும் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்று மொழி சார்ந்த விஷயம், இன்னொன்று நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்கள் எதை கற்றுக் கொடுக்க போகிறார்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. சொல்கிறேன் உங்களுக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் பாடத்திட்ட உருவாக்க குழுக்களில் ஏற்கனவே இந்த சங் பரிவார ஆட்கள் அவங்களுடைய இந்துத்துவ கருத்தியலை பல்வேறு சமூக அறிவியல் மொழி பாடங்கள் எல்லாம் புகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சில நுணுக்கமாக ஆசிரியர்கள் கவனித்து வந்து சொல்கிறாங்க.
அதுவே இவங்க 2018க்கு பிறகு அந்த பாடப்புத்தகங்கள் தான் திரும்ப திரும்ப அச்சடித்து கொடுக்கப்படுது. அந்த பாடப்புத்தகங்களில் இந்த இந்துத்துவ கருத்துக்கள், குழந்தைகளை வந்து அறிவியல் மனப்பாங்குக்கு வளர்ப்பதற்கு புறம்பான கருத்துக்கள் இருக்கிறது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்து அதை நீக்கி பாடப்புத்தகத்தை மேம்படுத்த வேண்டிய தேவை ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. இதே செய்யப்படாமல் இருக்குது. அது போக நீங்கள் தேசிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பாடத்திட்டம் என்பது என்சிஆர்டியினுடைய பாடப்புத்தகம். இப்போ இந்த என்சிஆர்டி பாடப்புத்தகம் ஏற்கனவே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் என்சிஆர்டியினுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றும் சொல்லலாம், ஹரப்பா சரஸ்வதி நாகரிகம் என்றும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு. பாடப்புத்தகத்தில் அதை வந்து அவங்க திருத்துறாங்க. அப்படின்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மாநில பாடத்திட்டம் என்பது இல்லை. அப்போ தேசிய அளவில் நீங்கள் என்சிஆர்டி தான் உங்களுக்கு பாடத்திட்டங்களை கொடுக்கும். அப்போ என்சிஆர்டியினுடைய பாடப்புத்தக உருவாக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க இந்த சங் பரிவாரத்தை சேர்ந்த கும்பல்களால் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய பாடங்களை தான் நம்முடைய குழந்தைங்க படிக்க போகிறாங்க. அது போக அவங்க நம்முடைய படிப்பு முறையிலேயே வந்து மிகப்பெரிய அளவில் கை வச்சுருக்காங்க. ஒன்று, மாணவர்களை வடிகட்டக்கூடிய வகையில் பொதுத் தேர்வுகளை அதிகரிக்கிறது. அவங்க நீங்கள் இப்போ ஒருத்தர் கிண்டலாக சொன்னார், 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே 12ஆம் வகுப்பு முடிகிறதுக்குள்ளே 11 பொதுத் தேர்வுகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு. அத்தனை பொதுத் தேர்வுகள். அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. இளநிலை பட்டப்படிப்புங்கிறது 3 ஆண்டுகள் இருக்குது. அவங்க அதை 4 ஆண்டுகளாக மாற்றுறாங்க. இப்போ 4 ஆண்டுகள் மாற்றும்போது மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து வந்து மேல்நிலை கல்விக்கு இன்னும் உயர்கல்விக்கு அவர் வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் தன்னுடைய கல்வியை ஒரு ஓரளவுக்கு முடித்து கொள்வதற்கான ஒரு ஒரு திட்டமிடுதல் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்குல்ல, அதை வந்து இன்றைக்கி உடைக்கிறாங்க. இந்த தேசிய கல்விக்கு உடைச்சி என்ன அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா, 4 ஆண்டுகள், அதில் முதலாண்டு முடித்தவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்போம், அவர் போய்க்கலாம் வெளியில். அப்புறம் அவர் போயிட்டு கொஞ்சம் காலம் கழித்து வந்து 2வது வருஷம் நான் தொடர்ந்து அதே படிப்பை என்னால் படிக்க முடியாது பாடங்களை, நான் இந்த பாடத்தை எடுத்து படிக்கிறேன்னா நீங்கள் அந்த பாடத்தை எடுத்து படிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பட்டய சான்றிதழ் கொடுப்பாங்க, டிப்ளமா சான்றிதழ் கொடுப்பாங்க. 3 ஆண்டுகள் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ பட்டத்துக்கான கொடுப்பாங்க. 4வது ஆண்டுனா ஹானர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு கால வரம்புக்குள் படிக்கணுங்கிற ஒரு நெருக்கடியும் ஒரு திட்டமிடலும் இருக்கும்போதே நம்முடைய மாணவர்களால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் படித்து முடிப்பதில் நிறைய தடைகள் இருக்குது. அவனுடைய குடும்ப பின்புலம், பொருளாதார சூழல், பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து +2 முடிச்சுட்டு முதல்ல போகிறாரு, ஓராண்டு வேலை செய்கிறாரு, அவரால் தொடர்ந்து நீடிக்க முடியல, ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வெளியில் வராரு, எங்கேயோ ஒரு பட்டறையிலையோ ஏதோ ஒரு மில்லுலையோ போய் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, ஒரு 5000 6000த்துக்கு வந்து இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி பெரிய சம்பளமாக இருக்குது. மோடியினுடைய ஆட்சியில் இதுதான் பெரிய சம்பளமாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 5000 6000த்துக்கு நீங்கள் போய் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, அது அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்னா, அவர் அந்த குடும்பத்துக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரா, அல்லது அவர் மீண்டும் வந்து பட்டப்படிப்பை படிக்கிறதுக்கு? அப்போ மறுபடியும் என்ன ஆகுனா, கல்வியின் மீது அளப்பரிய ஈடுபாடு இருந்தால் ஒழிய அந்த சூழல்லேருந்து மீண்டும் அவர் படிக்கிறதுக்கு வரமாட்டார். அப்போ இது என்ன ஆகும்னா, ஒரு அரைகுறை படிப்பாளிகளை வந்து உருவாக்கும். பாட்டாளிகள் அப்படின்னு சொல்கிறது அல்லது உழைக்கும் மக்கள் சொல்கிறது, அவங்களும் ஒரு அரைகுறை பாட்டாளிகளாக மாறுவாங்க. இப்போ அரைகுறை படிப்பாளிகள், அரைகுறை பாட்டாளிகள். அவன் முழுமையாக தன்னை எதுக்குமே தகுதிப்படுத்திக்க முடியாமல் ஒரு மாணவர் முழுமையாக தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் அரைகுறையாக படிப்பை நிறுத்தி கொண்டு தேவைப்படும் போது படித்து கொள்ளலாம் என்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையில் வெளியில் போவாங்க. அப்புறம் அது இல்லாமல் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது அதுக்கான மதிப்பெண் கணக்கெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த சிஜிபிஏ இதெல்லாம் கணக்கில் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது எவ்வளோ பேரால் அதெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. இது 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 போக இன்னொரு ஒரு முக்கியமான அவங்க சிக்கலாக எதை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியில் விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், நீங்கள் விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று வச்சு நீ +2 நம்ம இங்கே வந்து +2 முடிச்சுட்டு பட்டப்படிப்புக்கு போகணுன்னு சொல்லி நம்ம அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வந்திருக்கிற விஸ்வகர்மா திட்டம் +2 முடிச்சுட்டு உன்னுடைய குலத்தொழில் எதுவோ அந்த குலத்தொழிலுக்கு நீ வந்து உங்கள் குடும்பம் பரம்பரையாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த தொழிலுக்கு நீ போகிறதா இருந்தால் உனக்கு பயிற்சியும்
கடன் உதவியும் தரோம் அப்படின்னு சொல்லி உங்களை அங்கே கூப்பிட்றான். அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு படிப்பை முழுமையாக தொடர முடியாத மாதிரியான ஒரு நெருக்கடி. இதில் இந்த நெருக்கடியோடு நம்ம இன்னும் கூட சேர்ந்து பேச வேண்டியது என்னென்னா, இவங்க இந்த மும்மொழின்னு பேசுகிறாங்கல்ல, இந்த மும்மொழியிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இப்போது இந்தியா முழுக்க 15 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. உத்தேசமாக ஒரு சில லட்சங்கள் குறையலாம், 14 லட்சத்தி சிலர் இருக்குது பள்ளிக்கூடங்கள். அவங்க அரசு வெளியிட்டக்கூடிய டேட்டாவிலே பார்த்தீங்கன்னா இருக்குது, 15 லட்சத்தை தொடுது. இந்த 15 லட்சம் பள்ளிகளில் 3வது மொழி ஒன்று படிக்கணும் நம்ம அப்படின்னு நினச்சோம்னா, அப்போ 3வது மொழி அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு தாய்மொழி ஒன்று வந்துடுது. இந்தியாவுடைய தேசிய மொழிகளில் ஏதாவது ஒன்று தான் தாய்மொழியாக இருக்க போகுது, அதை நீங்கள் விட்டுறலாம். ஆங்கிலம் என்பது ஒன்று இருக்குது. இப்போ மீதி இருக்கிற 21 மொழி, இந்த 21 மொழியில் நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் மொழி பாடத்திற்காக 21 பாடங்களுக்கு ஆசிரியர் நியமிக்க போகிறீங்களா? இது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் 15 லட்சம் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் 21 மொழி பாடங்களுக்கு ஆசிரியர் நியமிக்கிறதா இருந்தால் எத்தனை கோடி ஆசிரியர்களை இவங்க நியமிப்பாங்க? அத்தனை கோடி ஆசிரியர்களை அவங்க நியமிக்கிறதா இருந்தால் அதுக்கான நிதிநிலை இவங்க என்ன வச்சுருக்குறாங்க? மொழி ஒரு பிரச்சனையான ஒரு பிரச்சனை. அப்புறம் அந்த மொழி தவிர்த்து அது வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கூடுதலான சுமை. இந்த காலத்தில் நான் என்னுடைய குழந்தைகள் சர்வதேச அளவில் போட்டி போடுவதற்கும் கல்வியில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொண்டு இந்த காலத்துக்கு நான் என்னை மேம்படுத்தி போட்டிக்கு தயாராகிறதும், அறிவியல் தொழில்நுட்பங்கள் எந்த மொழியில் எளிதாக என்னை வந்தடையுமோ அந்த மொழியை நான் வந்து பரிச்சயப்படுத்திக் கொள்வதற்குமாக ஒரு குழந்தை அதுக்கு கூடுதலாக செலவழிக்கிறத விட 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்குது. இப்போது ரொம்ப சாமர்த்தியமாக வைக்கிறாங்க. ஒரு 3வது மொழி ஒரு குழந்தை கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், நான் செய்கிற ஒரு செயலுக்கு ஒரு பொருள் இருக்கணும், ஒரு தேவை இருக்கணும். தேவை இல்லாமல் ஒரு 3வது மொழியை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாம்புடன் 101 நாள் கண்ணாடி கூண்டில் இருக்கிறார் அப்படின்னு. அந்த சாதனையில் எதுக்காக இருக்கிறாரு? அவருக்கு பெனிஃபிட்டா, பாம்புக்கு பெனிஃபிட்டா, நமக்கு பெனிஃபிட்டா? சில பேர் மூக்குலேயே 300 கிலோமீட்டர் பட்டாணி உருட்டினோம்மா, எதுக்கு உருட்டுறான் அதை? இந்த மாதிரி சாதனைகளுக்கு சமூகத்தில் என்ன தேவை இருக்குது, என்ன பயன்பாடு இருக்குது? எனக்கு இவங்க இந்த 3வது மொழியை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுல, சார் எனக்கு ஒரு வெறும் வந்து ஒரு அமிர்தாஞ்சன டப்பா வாங்கினா அதில் 10 மொழியில் மேலே 10க்கு மேற்பட்ட மொழியில் அதை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. ஒரு பல்பொடி டப்பாவில் இருக்குது. இந்த நாடு இந்த மாதிரியாக பன்மொழி பேசக்கூடிய நாடாக பல காலங்களில் தன்னை வெளிப்படுத்தியிருக்குது. அது அப்படி தான் நீடிச்சிக்கிட்டு இருக்கு. இதை எதுக்கு நீ தேவை இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதானே? இப்போது சொல்லுவாங்கள்ல, மாடு மேய போகும்போது புல்லுக்கட்டை என்ன கொம்பில் சுற்றிக்கிட்டா போகுது, போகிற இடத்துல அது தேடிக்குது, தின்னுக்குது, வயிற்று ரொப்பிக்குது, அவ்வளோதானே? நான் எந்த ஊருக்கு போகிறேன்னா அந்த ஊரில் இருக்கிற மொழியை எனக்கு தேவைங்கிற அளவுக்கு நான் கற்றுக்க போகிறேன். நீ இதை எதுக்காக என்னை வந்து நான் படித்தே ஆகணும்னு என் பாடத்திட்டத்தில் எதுக்கு சொல்கிற? என் பாடத்திட்டத்தில் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்குது, அதை நான் எப்படி கற்றுக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடு. இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் கூட மனித மனம்தான் எல்லாவற்றையும் விட மேலானது, அதுதான் படைப்போக்கு மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு எனக்கு மனிதனுடைய மேன்மையை பற்றி சொல்லிக் கொடு. அல்லது இன்றைக்கி காலநிலை மாற்றம் தான் பெரிய சவால்னு சொல்கிறீங்க, அந்த காலநிலை மாற்றத்தை பற்றி எனக்கு தனியாக ஒரு பாடம் சொல்லிக் கொடு. இந்த காலம் எழுப்பக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய அல்லது அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு தேவையை ஒழிய, இவங்க சொல்லக்கூடிய ஒன்று கற்றுக்கிட்டா தான் என்னங்க அப்படின்னா, இது என்ன நான் பொய் சொல்லுக்கிற கழுதையா? நான் சும்மா தானே நிற்கிற, அந்த பக்கம் வந்து ஒன்று கட்டிக்கிட்டா என்ன, நீ ஒரு சுமையை ஏதாவது சின்னதாக அப்படி வச்சுக்கேன் அப்படின்னு, இதெல்லாம் என்ன தாஜா பண்ணுற வேலைலாம் எதுக்குன்றேன். இது எல்லாமே நம்ம சுற்றி வளைச்சி எங்கே பேசினாலையும் இவங்க வந்து 5000 கோடி கொடுக்குறோன்னு சொல்கிறது, ஒன்று கற்றுக்கிட்டா தான் என்னான்னு சொல்கிறது, நாங்கள் சமஸ்கிருதம் படின்னு சொல்லலை, நாங்கள் ஹிந்தி படின்னு சொல்லலை, ஏதாவது ஒன்று படின்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. தாய்மொழியை தானே நாங்கள் படிக்க சொல்கிறோம். தாய்மொழியை படிக்க சொல்லணுன்றதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். என் தாய்மொழியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் தாய்மொழியை நான் படிப்பேன். என் தாய்மொழி நீ படிக்கணும்னு கூட அவசியம் இல்லைப்பா, என் தாய்மொழி எனக்கு தெரியும். ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கும்போதே 10,000க்கும் மேற்பட்ட சொற்களை அது அறிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, மொழியியலாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நான் என் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது இருந்தே நான் கேட்டு தான் வளர்கிறேன்.
ஒரு குழந்தையினுடைய முதல் 1000 நாட்களில் அந்த குழந்தைக்கு வந்து சேரக்கூடிய தகவல்கள் எல்லாம் அதனுடைய வாழ்நாள் முழுக்க அதனுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொள்வதற்கு உதவி அளிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க உளவியலாளர்கள். நான் அதை மதிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நடக்குது. அப்படி இருக்கும்போது நீ அங்கேருந்து ஒரு சட்டம் போட்டு அல்லது ஒரு திட்டம் போட்டு ஒரு கொள்கையை வகுத்து நீங்கள் உங்கள் தாய்மொழியில் படிக்கணும்னா, நான் என் தாய்மொழியை என்னை விட உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறேன். நான் சொல்ல தமிழுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் அவர்களுடைய தாய்மொழியை படிப்பதற்கான உரிமையும் நாட்டமும் உள்ளவர்கள். ஆனால் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு மொழியின் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடிய, கல்வியின் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடிய தர்மேந்திர பிரதான், மொழியை வைத்து பகைமையை வளர்க்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய நரேந்திர மோடி, இவர்கள் நாடு முழுவதும் மொழியின் பெயரால் எத்தனை மொழிகளை இவர்கள் அழித்தொழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இவங்க சொல்லணும். இன்னைக்கு இவர்கள்னால் இவங்க மட்டும் இல்லை, முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாரையுமே சேர்த்து தான். இந்தி மொழியினுடைய முக்கியத்துவத்தை அதை முதன்மைப்படுத்தியதன் காரணமாக இந்தியை ஏற்றுக்கொண்ட பீகார் மாநிலத்தில் பீகாரிகளுடைய சொந்த மொழி என்ன ஆச்சு? உத்தரப்பிரதேச மக்களுடைய சொந்த மொழி என்ன ஆச்சு? மராத்தியில் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தான், அங்கே தான் பாலிவுட் இருக்குது. பாலிவுட்டில் என்ன மராத்தி படமாக இன்றைக்கி தயாராகுது? என்ன ஆச்சு? அந்த மொழியினுடைய இலக்கியம், அந்த மொழியினுடைய கலை, அந்த மொழியினுடைய தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் என்னாச்சு? நேற்று இந்த மாநாட்டில் மோடி அதுதான் சொன்னார். ஆனால் என்ன மராத்தி மொழியில் வந்து முதல்ல படிக்க முடியாது, ஆங்கில மொழியில் தான் படிக்க முடிஞ்சு, இப்போ வந்து மராத்தி மொழியில் பொறியியல் படிக்க முடியுது, மருத்துவம் படிக்க முடியுதுன்னு இந்த மராத்தி மாநாட்டில் மோடி பேச. ஆமாம், அதை அவங்க தாய்மொழியில் தான் படிக்க முடியும். ஆனால் இந்தியை ஏற்றுக்கொண்டா என்னாகுன்னு கேட்குறேன் நான். பீகாரில் இதை சொல்லுவார் அவர். இந்தியை ஏற்றுக்கொண்ட பீகாரில் இன்றைக்கி போஜ்புரியில் அந்த மாணவர்கள், பீகார் மாணவர்கள் அவங்களுடைய சொந்த மொழியான போஜ்புரி, மைத்திலி இதிலெல்லாம் அவங்க பாடத்திட்டத்தை வச்சுருக்குறோம், இதில் அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. இப்போ இது என்னென்ன நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி அவங்க என்னென்ன பேசினாலையும் அதுக்கு பின்னாடி உள்ள சரடு என்னென்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குவோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பல்வேறு கல்வியாளர்கள் உலகம் நாடு முழுக்க அம்பலப்படுத்தியாச்சு. இல்லை, நான் இப்போது தேசிய கல்விக் கொள்கையில் இது பிரச்சனையாக இருக்குது, இது சரியாக இருக்குன்னு இந்த பிரச்சனையை மட்டும் சுட்டி காட்டி அதை மாற்ற முடியாது, ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, நீங்கள் அதாவது அவங்க இப்படி தான் விரும்புகிறாங்க. என்னென்னா அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனை, அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மேலே துருத்தி கொண்டு நமக்கு தெரியக்கூடிய சில பிரச்சனைகள் மட்டும் நாம் குறிப்பிட்டு அதை சரி செய்ய சொன்னால் அதை சரி செய்வதற்கு கூட அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய உள்ளடக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக போய் நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறேன், கேட்கட்டும் சொல்லியிருக்காரு. கேட்கட்டும், அவர் கேட்கட்டுமே, தமிழ்நாடு முழுக்க போய் வீடு வீடாக போய் கேட்கட்டும். இந்தியா கிட்ட பெட்ரோல் வாங்கி விற்கிறவனோட நீ ஏன்பா வந்து 50 ரூபா அதிகமாக விற்கிறேன்னு நம்ம கேட்போம். அங்கே வர்றப்போ நம்ம கேட்கணும். அதுதானே சரியாக இருக்கும். நீ வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நடந்த இடத்துல வந்து அதுக்காக வந்து காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், சவுக்கால் அடிச்சுக்கிட்டேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவன் கட்சிக்காரன் பூரா வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களில் பெரும்பாலான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அவருடைய கட்சிக்காரங்களாக இருக்காங்கன்றத பத்திரிகைகள் அம்பலப்படுத்துகிறாங்க. இதுக்கு என்னைக்கு சாட்டையால் அடிச்சுக்க போகிறோன்னு கேட்போம். பெண்கள், நீ உயர்வாக பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது? பெண்கள் எத்தனை குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் பொது விவகாரங்களில் தலையிடக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு தேவைன்னா சாத்தி சிதம்பரா வந்து இது பண்ணுவாங்க, உமாபாரதியை தூக்கி நிறுத்துவாங்க, அல்லது வந்து அந்த அவங்க என்னது போபால் எம்பியாக இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்கள கொண்டு வருவாங்க. இல்லைன்னா டெல்லியில் திடீர்னு வந்து ஒரு மினிஸ்டர் இது சிஎம் ஆக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து பெண் முகங்களை அவங்க முன்னிறுத்துவாங்க. ஆனால் அந்த பெண்கள் எந்த கருத்தில் பண்ணுவாங்கன்னா, இவர்கள் பெண்களை இரண்டாம் பட்சமாக கருதக்கூடிய அந்த கருத்துக்கு இசைவானவர்களை தான் நிறுத்துவாங்க. அப்போ அண்ணாமலை வர்றப்போ அதெல்லாம் கேட்போம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏதாவது பேசியிருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை காப்பாற்றுவதற்காக பேசியிருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக பேசியிருக்கிறதா? தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக பேசியிருக்கிறதா? தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா பேசியிருக்கிறதா? தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய சாதிய மோதல்கள் நடக்கிற போது
இந்துக்களுக்குள் சாதி மோதல் என்று வந்து நீ என்னைக்காவது வந்து தலையிட்டு இருக்கிறியா? அதை வந்து ஏன்பா நீங்கள்லாம் ஒன்றா இருக்க வேண்டியதானே, நம்மலாம் ஒரு மதம் தானே அப்படின்னு என்னைக்காவது நீ பேசியிருக்கிறியா? சாதியத்துக்கு எதிராக நீ என்ன இது வரைக்கும் வாய் பேசியிருக்கிற? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய நலன்கள், தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மையினர்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள், அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ நீ என்ன பேசியிருக்கிற? உன்னுடைய அரசு வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடந்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறீங்க? எய்ம்ஸுக்கு எப்போ 2வது செங்கல் வரும்? இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அண்ணாமலை வந்து அங்கேருந்து வந்தாருன்னா, எங்க அண்ணாமலை சொல்கிறதுக்காக வந்து கேட்குறதுக்கு நமக்கு என்ன காது மட்டுமா இருக்குது? வாய் இருக்குல்ல, கேட்போம். வரட்டும்னு தானே நம்ம வெயிட் பண்ணணும். வந்தால் நம்ம கேட்குறதுக்கு நம்மகிட்ட 100 கேள்வி இருக்குது. ஒன்று சொல்லுங்கள். இப்போது கோயம்புத்தூர் ஈஷாவில் வந்து அமித்ஷா வர போகிறாரு. முன்னாடி வந்து குடியரசுத் தலைவர் வந்தார், அடுத்து பிரதமர் மோடி வந்தார், இப்போ அமித்ஷா வராரு. இதை எப்படி பார்க்குறது? மிக தவறான விஷயம் அது. எப்படி கடந்த காலத்தில் சங்கர மடம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கானது. அந்த ஜனாதிபதி போன்ற நாட்டினுடைய அரசியல் சாசன உயர்ந்த அரசியல் சாசன பொறுப்புகளை வகிக்கிறவர்கள்லாம் கூட அவர்கிட்ட வந்து அவர் காட்டக்கூடிய அந்த பாகுபாடுகள் அல்லது ஆச்சாரங்கிற பேரால் கடைபிடிக்கக்கூடிய தீண்டாமை உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் சகித்து கொண்டு அல்லது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து போனது எப்படி விமர்சனத்துக்குள்ளானதோ அதுபோல் இதுவும் விமர்சனமானதான். நீங்கள் ஈசா மையத்தை பற்றி ஏராளமான புகார்கள், பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள், கல்வி இதுக்கு ஒரு அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு எடுத்துக்க முடியாதா இதை? இல்லை சொல்கிறேன். நீங்கள் ஈசா யோகா மையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்றைக்கி சீமான் விஷயத்தில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? சீமான் விஜயலட்சுமி விஷயத்தை வந்து எளிதாக கடந்து போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஈசா மையத்தில் எத்தனையோ பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. அந்த மடத்துக்குள்ளே போன பல பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்க வனத்தை ஆக்கிரமித்திருப்பதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. விதிகளுக்கு புறம்பாக அவர்கள் வந்து அந்த மயானத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ச்சியாக இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் வந்து பல்வேறு நிதி முறைகேடுகள். நீங்கள் காவிரியை இணைப்போம்னா இன்னும் வந்து ஒரு திட்டம் அறிவித்து அதுக்கெல்லாம் நிதி வசூல் பண்ண, அதுக்கெல்லாம் என்ன கணக்கு? சுற்றுச்சூழலுக்கு இசைவாக தான் அந்த மலையை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்களா? இவ்வளவு சட்ட ரீதியான அத்துமீறல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்னுடைய அழைப்பு, ஒரு அமைப்பினுடைய அழைப்புக்கு நாட்டின் அரசியல் சாசன பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள், அதுவும் மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சியில் இருக்க வேண்டியவர்கள் தங்களுடைய தனித்த நடவடிக்கையாக வைத்துக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு அரசு முறை பயணத்தை போல இங்கு வருவது என்பது நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற சட்டவிரோத நபர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்கள் மீது புகார் சொல்வதற்கு அஞ்சுவார்கள், அல்லது புகார் சொன்னவர்கள் புகார் மீது நடவடிக்கை வேண்டும் என்று கோருவதற்கு வலியுறுத்துவதற்கு அச்சப்படுவார்கள், அல்லது அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல்வேறு துறை சார்ந்தவர்கள், காவல்துறையினர், ஏன் நீதித்துறையினரே கூட ஒரு அச்சப்படுவதற்கான சூழல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு உள்துறை அமைச்சர் போன்றவரெல்லாம் வர்றதுங்கிறது உண்மையில் வெட்ககரமான விஷயம். இது நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கு விரோதமான நடவடிக்கை. குற்றவியல் சட்டங்களில் நீங்கள் வந்து இதை பார்த்தா கூட இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கு இவர்கள் ஆதரவாளர்களாக வந்து நிற்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. பீமா கோரேகான் வழக்கு விஷயத்தில் அந்த பீமா கோரேகானுக்கு போன மக்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்பவன பிராமணர்களுடைய சாதிய அமைப்பு தான் தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதலை நடத்த அமைப்பினுடைய தலைவர் நம்ம பிரதமர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குருவை போல வணக்கத்திற்குரியவர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்போ அவர் மேலே எப்படி இவ்வளோ பெரிய கலவரத்தை நடத்தின ஒருத்தன் எப்படி நடவடிக்கை எடுக்கும் போலீஸ்? இப்போ இவங்க யார் பக்கம் இவங்க போய் நிற்கிறாங்க? நில மோசடி கேஸு, பாலியல் குற்றச்சாட்டுகள், நிதி சார்ந்த முறைகேடுகள், சட்ட அத்துமீறல்கள், வன ஆக்கிரமிப்பு, இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ளே போவதென்பது
உண்மையில் நாம் ஒரு வந்து குடிமக்களாகி நாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம். இந்த இடத்தையெல்லாம் இவங்களையெல்லாம் ஆதரிக்கிற ஒருத்தர் தான் நமக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு அல்லது குடியரசுத் தலைவராக இருக்கிறாருன்றது நாம் அவமானப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு இருக்கா இல்லைன்றது பிரச்சனை இல்லை. தொடர் நீங்கள் வந்து மாறுங்கிற வார்த்தையை தவிர எல்லாம் மாறும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ கல்விக் கொள்கையும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறதானே செய்யும். அப்படியே ஒரு மாற்றம் வரும்போது ஏன் நம்ம முழுமையாக நிராகரிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நடக்கிறது மாற்றமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இப்படி ஏமாற்றம்னு சொல்ல வரீங்களா? மோசடி கூட மாற்றம் மாதிரி தான் தெரியும். ஓ. நீங்கள் நடக்கிறது மாற்றம் அப்படின்னு சொன்னால் முன்னேறி செல்வதை தான் நம்ம மாற்றம்னு சொல்ல முடியும். பின்தங்கிறதையோ அல்லது பின்னுக்கு இழுக்கிறதையோ மாற்றம்னு சொல்ல முடியாது. வரலாற்றுடைய சக்கரங்களை முன்னோக்கி தள்ளுறது. நான் அதை தான் வந்து சொன்னேன். இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு நமக்கு புதிய சவால்களை முன்வைக்கிறது. காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த உலக முதலாளித்துவம் இன்றைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 5ஆம் தலைமுறை தொழிற்புரட்சி நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. சர்வதேச உறவுகளில் பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு முன்னேறிகரமான ஒரு நாடுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அல்லது இந்த சூழல் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும் போதே இங்கே பாலின பேதம் என்பது மிக கடுமையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலின சமத்துவத்திற்கான சட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் கூட சற்றேறக்குறைய 280 ஆண்டுகள் தேவையாக இருக்கிறது முழுமையான பாலின சமத்துவத்தை எட்டுவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கென்று இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கென்று இன்றைக்குள்ள ஒரு இருந்து வருகின்ற சாதி ரீதியான ஒடுக்குமுறை இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதையெல்லாம் இந்த சமூகத்தினுடைய ஒரு குடிமக்கள் அறிந்து கொள்வதற்கும் அதை சரியான விதங்களில் கையாள்வதற்கும் தங்களுடைய புரிதல் மட்டத்தை உயர்த்தி கொள்வதற்கும் இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கும் நான் என்னுடைய கல்வியை அதற்கேற்றாற் போல வச்சுக்க வேண்டியிருக்குது. அப்போ இந்த கல்வி அதற்கெல்லாம் எனக்கு ஆற்றலை கொடுக்கணும். கல்விங்கிறது வெறும் பாடப்புத்தகம் மார்க் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. கல்வி என்பது அறிவு ஈட்டல் அறிவு ஊட்டல். அதானே? ஆமாம். இப்போ நான் அறிவை ஈட்டிக்கொள்வதற்கும் நான் பெற்ற அறிவை ஊட்டுவதற்குமான அதுதான் கல்வியில் நடக்கக்கூடிய தொழிற்பாடுங்கிறது என்ன? அறிவீட்டலும் அறிவூட்டலும். இப்போ இங்கே எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விங்கிறது அந்த மாதிரியான கல்வியா? அப்படி ஒரு கல்வி வருதுன்னா நான் அந்த கல்வியை நான் வரவேற்பேன். அப்படி ஒரு கல்வி வரலையே. அப்படி வராத ஒரு கல்வியை நான் எப்படி மாற்றம்னு ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது, மாறுதலுக்காக மாறுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. மாறுதல் என்பது இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலைமையிலிருந்து மேலே போகிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது. அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போவது என்பது மேலும் மேலும் இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் உள்ள முரண்களை குறைத்து கொள்வதற்கு, இயற்கையை புரிந்து கொள்வதற்கு, மனித சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய சக மனிதனை மேலும் அன்பு செய்வதற்கு எனக்கு இந்த கல்வி அறிவு எல்லாம் பயன்படணும். என்னை மேலும் மேலும் உழைப்பிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு வேணும். நவீன தொழில்நுட்பங்கள் இவ்வளோ வளர்ந்த காலத்தில் ஒருத்தன் 90 மணி நேரம் என்னை வேலை செய்ய சொல்கிறான் வாரத்துக்கு. இன்னொருத்தன் 70 மணி நேரம் வேலை செய்யுங்கிறான். இயந்திரங்கள் விட்ட பிறகு அது மனிதர்களை மேலும் மனிதத்தன்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கு அனுமதிக்கணுமே ஒழிய, இயந்திரங்கள் வந்த பிறகு மனிதனும் இயந்திரத்தோடு இயந்திரமாக மாறணும்னு பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது. இப்போ இந்த சூழலை எல்லாம் நான் விளங்கிக் கொள்வதற்கு தானே எனக்கு கல்வி வேணும். என்னை உழைப்பினுடைய கடுமையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய மேலும் மேலும் மனிதத்தன்மை உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்னிடம் இருக்கக்கூடிய கலை இலக்கியம் சார்ந்த, உடல் திறன் சார்ந்த, தனித்திறன் சார்ந்த, விளையாட்டில் இருக்கக்கூடிய நாட்டங்கள் சார்ந்த, இது எல்லாத்தையும் உடல் மன ரீதியான ஆரோக்கியத்தோடு நான் வாழ்வதற்குண்டான ஒரு விஷயத்தை எனக்கு கூடுதலாக்கி தரக்கூடிய ஒரு கல்வி தான் எனக்கு தேவை. பெர் ஆனம் இத்தனை $, அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பளத்தை பற்றின பேச்சு இல்லை. இது என்னை மேலும் மேலும் மனிதத்தன்மை உள்ளவனாக மாற்றுவதற்கான ஒரு கல்வி தான் எனக்கு தேவை. அந்த கல்வியை நீ சொல்லக்கூடிய கல்வி கொடுக்குதா இல்லையாங்கிறது தான் எனக்கு கேள்வி. அப்போ இன்றைக்கு ஒன்றிய அரசு வெகுபாடுபட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கல்வி என்பது அது கிட்டத்தட்ட ஒரு வேதகால நாகரிகத்தை அடிப்படையாக கொண்ட
ஒரு மேலும் மேலும் வடிகட்டி ஒரு கல்வியில் வந்து காவி மயமும் கார்ப்பரேட் மயமும் கலந்த ஒன்றாக கல்வியை இது கட்டமைக்கிறது. நான் அதான் பார்ப்பரேட்டிய காலம், பார்ப்பனியமும் கார்ப்பரேட்டும் சேர்ந்த ஒரு பார்ப்பரேட்டிய காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நான் சொல்கிறேன். அப்போ இந்த பார்ப்பரேட்டிய காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளை தயார் பண்ணக்கூடிய ஒன்றை மாற்றம் என்று சொல்லக்கூடியது. சீரழிவு கூட மாற்றம்னு சொல்லலாம். ஸோ வடிவேலோட ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி இருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு வாடா, நீ இங்கே எங்கள் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். இந்த போக்கு தமிழ்நாட்டில் இப்போ நிலவுதாங்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு விமர்சனம்னா கருத்தியல் ரீதியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சமீப காலமாக தனிநபரை தாக்கி பேசுறது, ஒருமையில் பேசுறது அப்படிங்கிற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து யாராக இருந்தாலும் ஒருமையில் பேசுகிற போக்கு வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இது எப்படி, இது ஆரோக்கியமான சூழலா இது? இல்லை, முதல்ல அண்ணாமலையே அண்ணாமலை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுங்கிறதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. என்ன, ஒரு எளிய விவசாய பின்புலத்திலிருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு சிவில் சர்வீஸ் எழுதி அதில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு பொறுப்புக்கு வந்த ஒருத்தர் அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா அது அவருடைய சொந்த தேர்வு. நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் அவர் என்னமோ இந்த நாட்டினுடைய எல்லா பிரச்சனைக்காகவும் போராடிய நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒருத்தரை போலவும் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுலேருந்து பொது இடங்களில் அருவருக்கத்தக்க மொழியில் பேசுகிறது, ஊடகவியலாளர்களை மிரட்டுறது, நான் அதனால தான் அவரை ஒரு அரசியல் தலைவரால் என்னால் பார்க்க முடியல. இந்த அரசியல் காளான் அப்படின்னு தான் அவரை நான் சொல்கிறேன். இந்த திடீர்னு முளைக்கும் அவரது எல்லாத்துக்கும் பேர் வைப்பாங்க, நீங்கள் அவருக்கு ஒரு பேர். அரசியல் காளான், அரசியல் காளான் தான் அவரை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அவர் ஒரு அரசியல் காளான். அது வந்து திடீர்னு முளைச்ச ஒன்று. அந்த திடீர்னு முளைச்ச ஒன்றை வந்து என்னென்னைக்கும் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய காலகாலமாக நீடித்து நிற்கக்கூடிய ஒரு அதிகற்புத ஒரு மரத்தை போல் அவரை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கே அப்படி ஒரு நினப்பு இருக்குது. அவர்கிட்ட எந்த நாடு சந்திக்கக்கூடிய அல்லது தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையை பற்றி தெளிவோ அதற்கான தீர்வு எதுவுமே கிடையாது. இல்லை, அதனால தான் கேட்குறேன் இந்த கேள்வியே. இப்போ தமிழ்நாடும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் மொத்த மீடியாவும் சரி நடக்கக்கூடிய விவாதங்களும் சரி வெறுமனே இது பின்னாடி ஃபோக்கஸ் ஆகுதோ அப்படின்னு மடைமாற்றம் செய்கிற முயற்சிக்கிறாங்க. ஆமாம், மடைமாற்றம் தான். நீங்கள் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடியதில் இப்போ அச்சு ஊடகத்திலேயாகட்டும் காட்சி ஊடகத்திலேயாகட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய ஒரு 4-5 செய்திகளாவது இன்னைக்கு போஸ்டர்ஸ் வந்து வருது. அப்படி என்ன அவர் தமிழ் சமூகத்துக்கு என்ன அவர் மக்களுடைய நலன் சார்ந்து என்ன அவர் யோசிச்சிருக்கிறாரு, என்ன தீர்வை சொல்லியிருக்கிறாரு, என்ன போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, இது வரைக்கும் எதுக்காவது போராடிருக்காங்களா? மனிதர்களை பற்றி முதல்ல அவங்களுக்கு பேச தெரியுமா? பேசினா கோயிலை பற்றி பேசுவாங்க. சாட்டை அடிச்சு ஒரு போராட்டம் கூட நடத்தினார். சாட்டை அடித்து போராட்டம் நடத்தினார், ரைட்டு. இப்போ அவர் கூட இருக்கிறவங்க பூராமே வந்து இப்படி தான் இருக்கார். ராகவனுக்கு எதிராக என்ன சாட்டை அடித்தார் அவர்? அவங்க ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு அவர் பண்ணின வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயலுக்கு என்ன அவர் என்ன சாட்டை அடித்தாரா? இவரும் சாட்டை அடிச்சிக்கல, அவரையும் சாட்டை அடிச்சிக்கல. கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி எங்கள் ஆளுங்களையே ஒரு வேவு பார்க்குற பல வீடியோக்கள் எடுக்கப்படுதுன்னு அந்த சமயத்தில் அவர் மேலே குற்றச்சாட்டு. இதுதான் ஒரு அரசியல் பொது வெளிங்கிறத வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒன்றாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரை பற்றியும் குசலம் சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒவ்வொரு அரசியல் தலைவரை பற்றியும் அவர் அப்படி இவர் இப்படி, அவர் மேலே அது இருக்குது, இவர் மேலே இது இருக்குது, நாங்கள் அதை பற்றி இதை சொல்ல போகிறோம், இதை பற்றி அதை சொல்கிறோம், ஓயாமல் பேசிகிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தனியாக இருக்கிறவன் பாட்டு பாடுறதுக்கிட்டு போகிறது தைரியம் நினைக்கிற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து. அது நீங்கள் பொருட்படுத்தத்தகாத விஷயந்தான். ஆனால் ஊடகங்கள் அவர் ஏதோ இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி நாடும் அவரை பற்றி 4 செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இன்றைக்கி நான் திமுகவினுடைய செங்கல்ல உருவேன். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உருவுறதுக்கு தான் தெரியும்னா உருவிட்டு போ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, உனக்கு தெரிஞ்ச தொழிலை செய். இதெல்லாம் சொல்லுவியான்னு கேட்குறேன் பொதுவெளியில். திமுக அறிவாலயத்தினுடைய செங்கல்ல உருவன்றது, இல்லைன்னா அண்ணா சாலைக்கு வந்து நான் வரேன், நீ எப்போ வரேன்றது, நீ உனக்கு இது இருந்தால் நீ வந்து கட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாருன்றது. இது தமிழ் மக்களை அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பண்பாடு சார்ந்த பிரச்சனைகளின் மீது கவனம் குவித்து அவங்க அதை நோக்கி முன்னேறி போகிறதுக்கு பதிலாக பொதுவெளியை வந்து எப்போவுமே ஒரு கூச்சல் பரபரப்புக்கு இடையில் வந்து ஆழ்த்துறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அருவருக்கத்தக்க செயலாக இருக்குது.
இப்போ இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு கிளம்பி போனோம்னா அது அர்த்தம் என்னன்னா நம்மளையும் அவர் லெவலுக்கு தாழ்த்துறாருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு 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 தகுதி இல்லாத, திறமை இல்லாத, ஒரு பொருத்தமற்ற ஒரு நபர் உங்களை வாதத்துக்கு இழுக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் அளவுக்கு அவரால் உயர்ந்து வர முடியலன்னு பொருள். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா உங்களை வந்து அவர் மட்டத்துக்கு இழுக்கிறாரு. எப்படி ஏற்கனவே இருமொழியை படித்து உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழர்கள் கோல வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நீ உலகத்தோடலாம் போட்டி போடக்கூடாது, நீ ஹிந்தி படிக்கிறவனோட போட்டி போட்டு நம்மளை கீழே இழுக்கிறான்ல, அதே உத்தி தான் அது. அதே உத்தி தான். மத்திய காலத்தில் தான் மதங்களின் பேரால் நிறைய சண்டை நடக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க நம்மளை மத்திய காலத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. வந்து மத்திய காலத்துக்கு கூப்பிட்டு போய் மதத்து பேரால் சண்டை போட்டுக்கலாம் வா அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு முண்டா தட்டுற வேலை தான் இது. இது இது வந்து இந்த ஊர் குட்டிச்சவத்து மேலே உட்காந்துக்கிட்டு வர்றவன் போகிறவன்லாம் வம்புழுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, நீ வந்து பாரு பார்க்கலாம், என்னை முறைச்சிடுவா நீ, மீசகரன் ஆம்பளை இருந்தா வா, இந்த மாதிரி வந்து சீடிட்டு கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து இவர். எப்படி இவரெல்லாம் போலீஸாக இவ்வளோ நாள் இருந்தாருன்னு எனக்கு தெரியல. வந்து இல்லை இப்படி இருக்கிறவர்னால தான் வந்து பாஜகவுக்கு பொருத்தமான ஆள்னு கூப்பிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னொரு சர்ச்சையும் நடந்துச்சு. என்னென்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பரவலாக பேசப்பட்டுச்சு. விகடன் வந்து வெளியிட்ட பிரதமர் மோடியை பற்றின ஒரு கார்ட்டூன் பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்போது அது என்னென்னா ஒரு பாரத பிரதமர்னு அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஒரு பாரத பிரதமர், உலக நாடுகளுடைய தலைவர், விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை இப்படி ஒரு சித்திரத்தை வந்து ட்ரம்ப் முன்னாடி கை விலங்கோட உட்கார வச்சு எப்படி சரியாக இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, அவங்க இதில் மோடியை அவமதிச்சது விகடன் இல்லை, மோடி அவமதிச்சது ட்ரம்ப்பு, அமெரிக்கா. ஏன்னா நாட்டினுடைய குடிமக்களை அவங்க பல்வேறு காரணங்களுக்காக அவங்க சட்டவிரோதமாக அங்கே போய் குடியேறியிருக்காங்க. அது சரியாக தப்பான்றது தனி. ஆனால் அவங்க குடியேறிட்டாங்க, அவங்க சட்டவிரோத குடியேறிகள்னு நீங்கள் அங்கேருந்து அவங்கள திருப்பி அனுப்புகிறீங்க. திருப்பி அனுப்பும் போது நான் என்ன கேட்குறேன், திருப்பி அனுப்புகிறவங்கள அந்த நாட்டு அரசாங்கம் இருக்குது, இந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட பாரு, உன்னுடைய நாட்டு மக்கள் இவ்வளோ பேர் இங்கே சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க, இவங்கள திருப்பி நாங்கள் வச்சுக்க முடியாது, நீ வந்து கண்ணியமாக திருப்பி கூப்பிட்டுக்கோ, உன்னுடைய நாட்டு குடிமக்களை நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அல்லது இனிமேல் வச்சுக்க முடியாது, எங்கள் சொந்த செலவுலேயே நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி வண்டி ஏற்றி அனுப்பி விட்டுடலாம். ஆனால் கை காலில் விலங்கு மாட்டி அந்த விலங்கோடைய நாள் கணக்காக அடைச்சி வச்சுருந்து அந்த 60 மணி நேரத்துக்கு மேலே அங்கேருந்து அடைச்சி வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த விலங்குகளோடையே கொண்டு வந்து விலங்கோடையே கொண்டு வந்து நீங்கள் விமானத்தில் ஏற்றி, இராணுவ விமானத்தில் ஏற்றி இது கொண்டு வந்து இங்கே இறக்குறீங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு விமானத்தில் ஏற்றின பிறகு வந்து ஒரு சங்கிலி எதுக்கு நீடிக்கணும்? நீ அப்படி அதுதான் நடைமுறைன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறாருல. அப்படின்னா அவமானப்பட வேணாவா? நீங்கள் அது அதானி மேலே வந்து ஒரு விசாரணை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஊழல் குற்றச்சாட்டில். உடனே உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, அந்த விசாரணையை நிறுத்தி வைக்க முடியுதுல்ல. இப்போ அந்த நாட்டு சட்டத்தை பின்பற்றி ஒரு விசாரணை அதானி மேலே நடக்குதுன்னா அதை உங்களால் நிறுத்த முடியுது. அப்போ அந்த நாட்டு சட்டம் உங்களுக்கு சங்கிலி போட்டு தான் அனுப்புறது முறைன்னா உங்களால் அதை நிறுத்த முடியாதா? ஒரு அதானிக்கு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா ஏன் வந்து அது சாமானிய குடிமக்களுக்கு ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நடத்துகிற போது அது உங்களுக்கு அவமானமாக தெரியலல்ல. ஒரு கார்ட்டூனில் உங்களுக்கு சங்கிலி மாட்டினதே உங்களுக்கு அவமானம்னா ஒருத்தனை வந்து 60 மணி நேரம் மாட்டி நீ வச்சுருக்கிறாங்கல்ல, அவனுக்கு அது அவமானமாக இருக்காதா? அதை பற்றி உங்களுக்கு வந்து உரைக்காதா? சரி, இதெல்லாம் விடுங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்துட்டாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, ஒரு நாட்டினுடைய 140 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு பிரதமர் அங்கே போயிருக்கிறாரு. அவர் அங்கே இருக்கும்போது அந்த நாட்டு குடிமக்களை நீங்கள் அங்கேருந்து ஏற்றி இதே மாதிரி கண்ணியக்குறைவான வகையில் நீங்கள் அனுப்புகிறீங்க. அப்படி அனுப்பும் போது அதை பற்றி உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? இப்போ குறைஞ்சபட்சம் நான் இங்கே இருக்கும்போதே என் மக்கள் இப்படி நடத்திவான்னு கூட வந்து கேட்க உங்களால் முடியலன்னா அப்போ அதனுடைய பொருள் என்னென்னா, அனுப்புனவங்களுக்கு மட்டும் சங்கிலி போடல, மோடியையும் அவர்கள் விலங்கு மாட்டி அங்கு உட்கார வைத்திருக்கிறார்கள் என்று மிகுந்த வேதனையோடும் ஒரு ஆற்றாமையோடும் தன்மதிப்பினுடைய கொந்தளிப்பின் காரணமாகவும் இந்த நாட்டினுடைய
பிரதமரையே இது அவமதித்ததைப் போல் ஆகும், பிரதமருக்கே விலங்கிட்டதைப் போல் ஆகும் என்று சொல்லக்கூடிய பொருளில் தான் வந்து சித்திரம் வந்திருக்கு. அப்போ இந்த சித்திரம் வரையப்பட்டதுக்காக நீங்கள் உண்மையிலேயே விகடனை வந்து நீங்கள் பாராட்டியிருக்கணும். சரி, உங்களுக்கு அவ்வளோ பெருந்தன்மை இல்லைன்னா சும்மாவாவது இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அதனுடைய இணையதளத்தை முடக்கிறீங்க. இது ஏன் முடக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை பொறுத்தவரையிலும் விஸ்வகுரு இவர் போய் இவர் போகும்போது என்ன நடந்தாலும் அது பூராமே இவருக்கு புகழ் சேர்ப்பதாக இருந்தால் அது எல்லாமே விஸ்வகுருவினால் நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்களால் கொண்டாட முடியும். அதே நேரத்தில் இவர் போயும் எதுவும் நல்ல விஷயமாக நடக்கலை, நாட்டுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அதை யாராவது குற்றம் சொன்னால் அந்த குற்றம் சொல்கிறவர்களை தேச விரோதிகளாக சித்தரிப்பது என்பது என்னுடைய வாடிக்கை. நீங்கள் ஹத்ரஸில் வந்து அங்கே என்ன நடக்குது, ஒரு பாலியல் கொடுமை நடக்குது. அதை நியூஸ் கவர் பண்ணுறதுக்காக சித்திகா பண்ண அதுக்கு தானே போனார். அவர் என்ன ஆனார், உள்ளே போனாங்கல்ல. அங்கே ஒரு தலித் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவள் கொல்லப்பட்டு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட தகவல் தெரிவிக்கப்படாமல் எரிக்கப்படுவது அது குற்றமா, அதை செய்தி சேகரிக்க போனது குற்றமா? ஆனால் இவங்க பார்வையில் அந்த செய்தி சேகரிக்க போனது தான் குற்றம். அதுவும் எந்த குற்றம், தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணி பல மாதங்கள் உள்ளே இருக்கிற அளவுக்கான குற்றம் அது. இவங்களுடைய யாரை குற்றம் சாட்டுறாங்கன்ற உங்களுக்கு அந்த பாணி புரியுது இல்லை? நீங்கள் பீமா கோரேகானில் கூட அதுதான் நடந்துச்சு. பீமா கோரேகானில் என்ன நடந்துச்சு, பீமா கோரேகனுக்கு வணக்கம் செலுத்த போகக்கூடிய அந்த மக்கள் அவங்க போகிற வழியில் எல்கர் பரிஷத்துன்னு ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புக்கு வராங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. வர்றவங்கள வழிமழித்து ஒரு கும்பல் அடிக்குது. கேஸ் போடுறது யார் மேலே, அடிப்பட்டவங்க மேலே. இவங்களுடைய பேட்டர்ன் இது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சிபிசிஐடி வேங்கவேலில் யார் மலம் கலந்தாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களே வந்து சொல்லுதில்ல, அந்த மாதிரி. அல்லது வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த ஸ்கூல் பொண்ணு இறந்ததுக்கு அவங்க அம்மாவை வந்து முதல் குற்றவாளியாக குற்றப்பதிவு தாக்கல் பண்ணுங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளிகளாக்குறது, இது உங்களுடைய ஒரு பாணி. இது மட்டும் இல்லை, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஏதாவது ப்ரெஸ் மீட் என்றைக்காக நடத்தியிருக்கிறாரா? இல்லை. அதுவே ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகங்களை மதிக்காத ஒரு போக்கு தான். அது ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஊடகங்களை மதிப்பது மட்டுமே ஜனநாயகத்தை காத்து விடும் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது ஊடகங்களை சந்திக்க மாட்டாங்க, ஊடகங்களை இவங்களை விமர்சித்தாங்கன்னா அந்த ஊடகங்களுக்கு விளம்பரம் தர மாட்டாங்க, அல்லது இவர்களை விமர்சிக்கக்கூடிய ஊடகத்தினுடைய செய்தி ஒளிபரப்பை நிறுத்தி வைப்பாங்க, அல்லது இவர்களை விமர்சிப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கு உரிமம் தர மாட்டாங்க, அல்லது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களை வந்து முடக்குவதற்கு பார்ப்பாங்க. பலவிதமான வகையில் கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை இவங்க வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. உலகளாவிய அளவில் கருத்து சுதந்திரம் மிக கடுமையாக ஒடுக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக மிக மோசமான வந்து இடத்த வகிக்குது. இதனுடைய தொடர்ச்சியில் தான் நீங்கள் விகடன் வச்சு பார்க்கணும். இது ஒரு தனித்த சம்பவம் இல்லை. தொடர்ச்சியாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு அவர்கள் ஒரு அச்சுறுத்தலை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது உலகம் முழுக்க எல்லா சர்வாதிகாரிகளும் அதை தான் விரும்புவாங்க. அவங்கள எதிர்த்து யாரும் விமர்சனம் பண்ணுறதை அவங்க சகிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாரை பற்றியும் வண்டியாக பேசுவாங்க. அவர்களுக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது இருக்காது. எல்லா சர்வாதிகாரிகளும் அதுதான் பிரச்சனை. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்களா? நன்றி.